Good morning, students. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா Coulomb's inverse square law of magnetism. So நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு Coulomb's law பார்த்துப்போம். So எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு Coulomb's law எப்படி இருக்கும்? F vector is equal K Q1 Q2 divided by R square. இந்த K னுடைய வேல்யூ என்ன போட்டுருக்கோம்? 1 divided by 4 by epsilon r. அதாவது இப்போ எழுதணும் 1 divided by 4 by epsilon r Q1 Q2 divided by R square. அப்படி இல்லைன்னா சார்ஜ் ஒரே ஒரு சார்ஜ் அதோட யூனிட் வெக்டர் r cap. இது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எழுதுறது. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட பத்தி பார்க்க போறோம். சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அதுல நமக்கு ரெண்டு போல் இருக்கு, நார்த் போல் சவுத் போல் இருக்கு. இந்த மேக்னெட்ல ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்னு ஜியோமெட்ரிக்கல் லென்த், செகண்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்றோம். சோ ஜியோமெட்ரிக்கல் லென்த்னா இந்த டோட்டல் மேக்னெட்டோட லென்த்தை நம்ம ஜியோமெட்ரிக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். பட் மேக்னெட்டிக் லென்த் எப்படி சொல்லுவோம்? இந்த போல் பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த சவுத் போல் பாயிண்ட் இங்க இருக்கும், நார்த் போல் பாயிண்ட் இங்க இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்றோம். சோ மேக்னெட்டிக் லென்த் காமனா 2L அப்படின்னு வரும். அதாவது இந்த ரெண்டா நம்ம பிரிக்கும் பொழுது இந்த சென்டர் ஆஃப் த மேக்னெட் C. சோ இந்த C ல இருந்து S க்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் L, இந்த C ல இருந்து N க்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் L. சோ L and L அதான் 2L அப்படின்னு சொல்றோம். இந்த பார் மேக்னெட்டுக்கு கிட்ட இன்னொரு பார் மேக்னெட்டை நம்ம வைக்கிறோம். சரிங்களா? இதனுடைய போல் சவுத் அண்ட் இதனுடைய போல் நார்த். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது சவுத் போலா இருக்கு, சாரி இது நார்த் போலா இருக்கு, இது சவுத் போலா இருக்கு. அப்படி டிஃபரண்ட் போல்ஸ் இருக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சது என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும். சேம் டைம் நான் இங்க நார்த் போலையும் இந்த இடத்துல சவுத் போலையும் வச்சனா இப்ப என்ன நடக்கும்? ரெண்டும் ரிப்பிள் பண்ணும். அப்ப இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் ஒன்னு அதை அட்ராக்ட் பண்ணுது, அப்படி இல்லை அப்படின்னா ரிப்பிள் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு மேக்னெட் இருக்கு, இது நார்த் போல், இது சவுத் போல். இது ஒரு மேக்னெட்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சோ இது நார்த் போல், இது சவுத் போல், இது ஒரு மேக்னெட்டா இருக்கு. இப்ப நான் இந்த டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இது சவுத் போல் நார்த் போல் டிஃபரண்ட் போல்ஸ். அப்ப என்ன நடக்கும்? அட்ராக்ட் பண்ணும். நான் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண the force of attraction டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணா அட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ், செகண்ட் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்சிவ். இத இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா, டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இங்க இருந்ததை இப்ப இங்க கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி இல்லை ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சிவ் என்ன நடக்கும்? டிக்ரீஸ் ஆகிருக்கும். சேம் டைம் நான் இங்க இருக்கிறத இப்படி கிட்ட கொண்டு வந்தேன், அதாவது அந்த டிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா டிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சிவ் நமக்கு எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு இன்க்ரீஸ் ஆனா ஒன்னு டிக்ரீஸ் ஆகுது, ஒன்னு டிக்ரீஸ் ஆனா அனதர் ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஃபர்ஸ்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப F வெக்டார் இத நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஒன்னு தலைகீழா இருக்கு. சப்போஸ் நான் ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணும்போது அனதர் ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சப்போஸ் நான் ஒரு காம்பனன்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு இன்னொரு காம்பனன்ட் டிக்ரீஸ் கிடைச்சுன்னா அதை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். தலைகீழா மதிப்பு. புரியுதுங்களா? இங்க இப்ப நம்ம அந்த ஃபோர்ஸை பார்க்க போறோம். ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா ரெண்டு சார்ஜுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இங்க ரெண்டு சார்ஜ்ங்கிறது ரெண்டு போல். நான் இங்க வைக்கிறேன்னா இங்க ஒரு போல் இருக்கு, இங்க ஒரு போல் இருக்கு. அப்ப ரெண்டு போலுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். F வெக்டார் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் QM into product of QM. இது ஒன்னு வச்சுக்கலாம், இத ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட போல், அது செகண்ட் மேக்னெட்டோட போல். சோ ப்ராடக்ட் ஆஃப் two magnetic poles and inversely proportional. அத 1/n போடுவோம். இத தனியா எழுதும்போது F vector inversely proportional to square of the distance. Square of the distance. இந்த டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லியா இருக்கும். இத நம்ம சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதுவோம்? F vector directly proportional QM1
qm2 and inversely proportional to r1 square or r square unit vector r cap. இதை ஈக்குவல் பண்றதுக்காண்டி, அதாவது இந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்றதுக்காண்டி நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். f vector is equal k q m1 q m2 divided by r square r cap. இந்த k இனுடைய வேல்யூ இங்க எவ்வளவு வந்துச்சு? 1 divided by 4 by epsilon naught இருந்துச்சு. எதுக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு mu naught divided by 4 by ரைட். இது என்ன நியூ நாட்? அந்த நியூ நாட்டை பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம ரெண்டு மேக்னெட்டை கிட்ட வைக்கிறோம்ல, அந்த மேக்னெட் எந்த இடத்துல இருக்கு? வாட்டருக்குள்ளேயும் வைக்கலாம், தண்ணிக்குள்ளேயும் ரெண்டு மேக்னெட் வச்சு அட்ராக்ட் பண்ணலாம், ரிப்பல்சிவ் பண்ணலாம். ஸ்பேஸ்ல ஒரு எம்டி ஸ்பேஸ்ல வச்சு அட்ராக்ட் பண்ணலாம், ரிப்பல்சிவ் பண்ணலாம். இல்ல யார் இருக்கக்கூடிய ஒரு மீடியம்லயும் வச்சு அட்ராக்ட் பண்ணலாம், ரிப்பல்சிவ் பண்ணலாம். சோ அந்த மீடியம் தான் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். சோ இதை எப்படி எழுதுவோம்? f vector is equal mu divided by 4 by இங்க சார்ஜஸ் ரெண்டு காமனா இருக்கும் பொழுது q m divided by r square r vector. இததான் என்ன சொல்றோம் அப்படின்னா கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னடிசம். f vector is equal to mu naught divided by 4 by qm divided by r square the unit vector r cap. so இந்த ஃபோர்ஸை பயன்படுத்தி நெக்ஸ்ட் அந்த ஆக்சியல் லைன் பிளஸ் ஈக்குவட்டோரியல் லைனை நம்ம டிரைவ் பண்றதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஆக்சியல் லைனா என்ன, ஈக்குவட்டோரியல் லைனா என்ன அப்படிங்கறத பத்தி டீடைலா